இந்த படத்தில் இருக்கிறவர் தான் டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவருடைய பிறப்பு 1866, மறைவு 1925. இப்போ நம்ம இவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் காண்டன் நகரின் அருகே பிறந்த டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவின் தந்தை. ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறிஸ்தவராகவும் மாறினார்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர். எந்த இடத்துல பிறந்தார்னா, சீனாவுடைய காண்டன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. சரி, இப்போது டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்ததோடு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகியிருக்காரு. ஹாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றிருக்காரு டாக்டர் சன் யாட் சென். டாக்டர் சன் யாட் சென் எங்கு மருத்துவ பயிற்சி பெற்றார்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹாங்காங் நகரில். அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த டாக்டர் சன் யாட் சென் 1895 மஞ்சூக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார். அதாவது என்னென்னா, இவர் வந்து 1911க்கு அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து கிளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தவுடனே இவருக்கு கொடுக்கல. இவர் ஆக்சுவலாக 1895லேயே மஞ்சு அரசுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சுருக்காரு. அவர் 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்கார். டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை இவர் துவங்கியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1912 கோமிங்டன் என்னும் தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு உருவெடுத்தது. தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய 3 கூறுகளை கொண்ட அவர்தம் கொள்கை சோசியலிச சிந்தனையே உச்சமாக கருத்தில் கொண்டது. அதாவது இவர் வந்து 1905 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சி வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ உருவாக்கி அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ 1911 வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு அரசுடைய பாதுகாவலரான பேரரசியார் தாவேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைஞ்ச உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு 1911. இதை கேள்விப்பட்டு தான் டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்து இவர் தானே அவருடைய கட்சிக்கு தலைவர், சரிங்களா? வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டாங்க. இப்போ 1912 இப்போது தற்காலிக குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்களா 1911. இப்போ 1912 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமிங்டன் அப்படின்ற தேசிய மக்கள் கட்சியாக உருவெடுக்குது. அவர் உருவாக்கின அந்த கட்சி. ஸோ அந்த கட்சி எதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுறாங்கன்னா, தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை, இந்த 3 கூறுகளை கொண்ட டாக்டர் சன் யாட் சென்னுடைய கொள்கை சோசியலிச சிந்தனையை தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக கருத்தில் கொண்டிருந்தது.